கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் நன்மைகள் மென்மைகளை தேவனாகிய கடவுள் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எபிரேயருக்கு கடிதம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன் என்றார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு தருகிற ஒரு அற்புதமான வாக்கு தத்தம் இது. என்ன? நிச்சயமாக ஒரு உறுதிப்பாடு. என்னுடைய பெயர், என்னுடைய நாமம், என்னுடைய வல்லமை இவற்றை மையப்படுத்தி நான் உன் வாழ்க்கையில உன்னை ஆசிர்வதிப்பேன். அன்புக்குரியவர்களே, அநேக மக்கள் இந்த நாட்களில் பார்த்தால் லெட்டர் பேட் என்று சொல்லுகிற தங்களுடைய முகவரி அடங்கிய ஒரு எழுத்து அட்டையை வைத்திருப்பார்கள். அதிலே அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கடிதம் எழுதி தருவார்கள். அந்த அட்டை லெட்டர் பேடை பார்த்த மாத்திரத்துல, ஓ இவங்க இன்னாரா, ஓ இந்த திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறார்களா, அல்லது இந்த அரசியல் கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்களா என்று சொல்லி தெளிவடைந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆபிரகாமை அழைத்து பல்வேறு விதமான உளைச்சல்கள், போராட்டங்கள், எதிர்நோக்குகள் இவற்றோடு கடந்து வருகிற மகனை பார்த்து, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய குறைவுகளை குறித்து நீ கலங்க வேண்டாம், உன்னுடைய இயலாமைகளை குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவன் காத்திருந்தான். அவன் இறைவன் தந்த வாக்கு தத்தம் நிறைவேறு மட்டுமாக அவன் காத்திருந்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய வாக்கு தத்தத்தை தேட வேண்டும். வேதாகமத்துல ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இறைவன் பல நிலைகள்ல பல மக்களுக்கு வாக்கு தத்தங்களை தருகிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த உலகத்துல நம்மோடு கூட இடைப்படும் பொழுது, வேத வார்த்தையின் வழியாய் பேசும் பொழுது, அவர் தருகிற ஆறுதலின் வார்த்தைகள், அவர் தருகிற தேறுதலின் வார்த்தைகள், அவர் தருகிற வெற்றியின் வார்த்தைகள் ஏராளம் உண்டு. இன்றைக்கு என் ஆண்டவர் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அவனுக்கு மட்டுமா என்று சொன்னால், அவனுடைய குமாரனுக்கும் அங்க தலைமுறைக்கும், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் நிறைவேற்றுகிறார். His faithfulness in the promise. என் ஆண்டவருடைய உண்மை தன்மையை, வாக்குத்தத்திலே காணப்படும் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்போம். அவருக்காய் காத்திருப்போம். நமக்கு நன்றாக தெரியும், சவுலுக்கு தாவீது தோழமை காட்டுகிறான் கோலியாத்தை வெற்றி கொள்ளுவதில். அதற்கு பின்பு இருவருக்குமாய் வித்தியாசம் வருகிறது, வேறுபாடு சிந்தனைகள் வருகிறது. அப்பொழுது சவுல் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வாசிக்கிறது, என் குமாரனே நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை மக்கள் காண முடியும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் வாக்கு மாறாத கர்த்தர். அந்த வாக்கு மாறாத கர்த்தரிடத்துல இந்த புதிய நாளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஸ்திரத்தன்மை என்னில எங்களில் காண்பிக்கும். ஆண்டவரே, அவற்றிலே நாங்கள் மேன்மைகளை காண உதவி செய்யும் என்று சொல்லுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று ஆபிரகாமுக்கு வாக்கை கொடுத்தவர், அதே வார்த்தை எங்களுக்கும் தருகிறீர். அந்த வார்த்தையை பெற்றிருக்கிற நாங்கள் மற்ற மக்களை காணும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.